விற்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வந்து முடிவு பண்ணுறாங்க. இதனால் காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே எல்லாருக்கிட்டையும் காவேரி சண்டை போடுறாங்க. இதை பார்த்து விஜய் வந்து காவேரியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராரு. ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, என் அம்மாவும் இதுக்காக ஒத்துக்குச்சு, என்ன பண்ணுறது, உன் அம்மாவை என்ன பண்ண சொல்கிற, அவங்க பாவம் இல்லையா, பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே எல்லா அம்மாவும் விரும்புவாங்க, சொத்து சேர்த்து வைக்கணும்னு எந்த அம்மாவும் விரும்ப மாட்டாங்க, அதனால தான் உன் அக்காவும் உன் தங்கச்சியும் நல்லா இருக்கணும்னு உங்கள் அம்மா இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், என் அம்மாவே இந்த முடிவு எடுத்தாலும் சரி, என் அப்பாவோட வீட்டை நான் விற்க விட மாட்டேன், நான் இக்காரனை கொண்டு போராடி அதை விற்க விடாமல் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னோடனே, சரி காவேரி பார்த்துக்கலாம், நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, சொன்னால் கேளு அப்படின்னோடனே காவேரி ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அடுத்து வந்து காவேரிக்கு தண்ணி கொடுத்து ரிலாக்ஸாக இரு காவேரி, வா காவேரி அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சு காவேரி கிட்ட சமாதானமாக பேசுகிறாரு விஜய். இங்கே பாரு காவேரி, நீ டென்ஷன் ஆகுனா பாப்பாவும் டென்ஷன் ஆகும், அதனால் அமைதியாக இருக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வயிறு தொட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு வந்து ஏங்க அப்படி சொல்கிறாங்க, என்னாச்சு காவேரி அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டிக்கிற விஜய் வந்து அவரோட கையை எடுத்து அப்படியே வந்து அவங்களோட வயிற்றில் வைக்கிறாங்க. ஏங்க இப்போ பாப்பா வந்து உங்களுக்கு தெரியுதா உணர்வு அப்படின்னு சொன்னோன்னே, நல்லா தெரியுது காவேரி, ஏதோ உந்து போகிற மாதிரி இருக்கே கையில், கண்ணை முடிக்கணும் அப்படியே கேட்கணும் போல இருக்குது காவேரி அப்படி சொல்லிட்டு கண்ணை முடிக்கின்னு அப்படியே காவேரியை நெஞ்சோடு அடைச்சிட்டு கையை எடுத்து வயிற்றில் வச்சு காவேரியோட வயிற்றில் வச்சு அப்படியே விஜய் உணர்வுகளை வந்து அப்படியே கேட்குறாரு. பார்த்தா அவர் கையில் வந்து நல்ல உணர்வுகள் தென்படுது. அதனால் 2 பேருமே வந்து பரவச நிலைக்கு அடையிறாங்க. 2 பேருமே அந்த உணர்வுகளை லயிச்சு போகிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல, அவங்கள மீறின சந்தோஷத்தில் அவ்வளோ அளவு இல்லாமல் இருக்காங்க. 2 பேரும் சந்தோஷம், எங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷம் காவேரி, எனக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை நீ கொடுத்துருக்க தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அப்படியே ஹக் பண்ணிகிட்டே பின்னாடி பக்கம் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே வந்து கையை வயிற்றில் வச்சுட்டு அப்படியே தண்ணியை மறந்து உட்காந்துருக்காரு. 2 பேருமே தண்ணியை மறந்துடுறாங்க ஒரு நிமிஷம். இவ்வளோ பெரிய வந்து விஷயத்த கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது ஏன் காவேரி டென்ஷன் ஆகிற, டென்ஷனே ஆகக்கூடாது, பாப்பா பார்த்தல இப்போ பாரு எப்படி வயிற்றில் உலாவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் டென்ஷனாக இருந்தது போல் இருக்கு. இப்போது நம்ம 2 பேரும் கை வச்சோன்னே அமைதியாகிடுச்சு பார்த்தியா, அதுவும் உங்கள் கைப்பற்றோட தாங்க அமைதியாகிடுச்சு அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க காவேரி. இதோட என்ன வேணும் காவேரி, இந்த உணர்வுகளுக்கு வேறு விலை மதிப்பே இல்லை காவேரி, இது போதும் காவேரி, நம்ம பாப்பா போதும், நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும் காவேரி, அதனால் நீ கவலைப்படாத, பார் உன் வீடு உன்னை விட்டு போகாது, நம்ம வீடுன்னு சொல்லுங்கள், சரி நம்ம வீடு நம்மளை விட்டு போகாது, ஓகேவா அப்படின்றாரு. ஓகேங்க அப்படின்றாங்க. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே வந்து யமுனா பார்த்துட்டு வந்து, என்ன மேடம் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு நிவின். ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும், எனக்கு தெரியாதா, சொல்லணும்னாலும் நீ பேசுனதெல்லாம் கேட்டுருந்தா அந்த உன் அக்கா கிட்ட நீ தான் பேசிட்டு இருந்தியே, இந்த மாதிரி வந்து வீடை விற்கணும்னு சொல்லிட்டு ஏன் இப்படி இருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பின்ன என்ன பண்ண நீ எதுக்காக இப்போ வீடை விற்கணும்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்று பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோட, எனக்கு வீடை விற்கணுங்க, எனக்கு பணம் வேணும், உங்கள் அம்மா என்ன பேசுனாங்க தெரியும்ல, அவங்க சொத்தில் நான் வாழக்கூடாதான், அவங்க சொத்தில் நான் ஏன் வாழணும், அதுக்கு என்கிட்ட பணம் இருந்ததுன்னா உங்கள் அம்மா அப்படி பேசுவாங்களா, அதனால தான் வீடு விற்ற காசில் வர்ற காசில் என் அக்கௌண்ட்டில் நான் பணத்தை போட்டு வச்சுக்கலான்னு இருக்கேன், அது மட்டும் கிடையாது நகையெல்லாம் வாங்கி வச்சுக்கலான்னு இருக்கேன், அப்போ உங்கள் அம்மா என்னை எதுவுமே பேச முடியாதுல்ல, ஓ அதுக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், உன் அப்பாவோட உணர்வுகளோ அவரோட வந்து கஷ்டமோ உனக்கு முக்கியம் கிடையாது, அவரோட ஞாபகங்களும் உனக்கு முக்கியம் கிடையாது, என் அப்பாவோட ஞாபகம் என் மனசில் இருந்தால் போதும், வெளிக்காட்டணுன்ற அவசியம் கிடையாது, இந்த வீடு இருந்தால் தான் அவர் ஞாபகம் இருக்குமா, நான் அவர் பொண்ணு தானே, நான் அந்த ஞாபகம் எனக்கு போதும், அதனால் எனக்கு பணம் வேணும், அதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த பணம் வந்து நானும் எடுத்துக்க போகிறேன், எப்படியும் நம்மளுக்கு தான் வந்து சேரப்போகுது அப்படின்னோடனே, நான் கேட்கல யமுனா, எக்காரணம் கொண்டு உன்கிட்ட இந்த ஒரு பணமோ இல்லை உங்கள் வீட்டில் இருந்த பணமோ நான் என்றைக்குமே கேட்க மாட்டேன், ஆனால் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, உன் அம்மா பற்றியோ இல்லை வேறு யாரும் உங்கள் தங்கச்சி பற்றி யோசனை பண்ணி பார்த்தியா, அவங்களுக்கு இருக்கிறது அந்த வீடு ஒன்று தான், நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உங்கள் அக்காங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உன் தங்கச்சியும் உன் அம்மாவும் பாவம் தானே, அந்த வீடு அவங்களுக்கு இருக்கட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக விற்க சொல்கிறேன்னா, ஓ எதுக்காக எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா காவேரி வந்து விற்க விருப்பப்படல, அதனால தானே நீங்கள் நிவின் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிவின் செம்ம டென்ஷனாக, உனக்கெல்லாம் நான் அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சிறேன், நீ எல்லாம் ஒரு ஆள் தூ அப்படி சொல்லிட்டு போகிறாரு.